வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருமே இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் 10க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். இதில் என்ன மெயினாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் 10ல் ஒரு சில ஃபோன்ஸ், அடுத்தது ஆண்ட்ராய்ட் 11, ஆண்ட்ராய்ட் 12. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் மொபைல்ஸில் வந்து ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் 11ல் தான் அதை கொண்டு வந்தாங்க. இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்ற பேரில் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டில் போய்ட்டு நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. டேட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு அது எதுவுமே ஷோ ஆகாது. அதை ஃபுல்லாகவே வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எதுக்காக உங்களோட மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு வந்து டேட்டா வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரைவசி பாலிசி வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இது யாருக்கு அப்படின்னா மெயினாக வந்து கேர்ள்ஸுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு கேமர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே டெலீட் பண்ண வேண்டி வரும், இல்லை வந்து எக்ஸ்டர்னல் ஆட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து தேவைப்படும், யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒன்றுமே செய்யலாம் இருக்கும். இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆண்ட்ராய்ட் 12 வந்து யூஸ் பண்ணுறேன், funtouch OS 12. ஸோ என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo V20. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம், அன்பாக்சிங் வீடியோ. அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். நல்ல ஒரு வீடியோ, கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள். அடுத்து நம்ம சேனலில் ஃபியூச்சர்லையுமே வந்து funtouch OS 12 ஃபீச்சர்ஸ் என்னமே இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, இது எந்த ஃபோனுக்கு வந்து அவைலபிள், ஃபியூச்சரில் இந்த ஃபோனுக்கு இது கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ வர காத்திருக்கு. அப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கு. நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ண பார்க்குறேன். இதில் இன்ஸ்கிரீமே போட ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து என்னோட மொபைலோட ரேம் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 12 GB ரேம் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாக 4 GB ரேம் வந்து உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து எடுக்கிறாங்க. இப்போ லேப்டாப் பிசியில் வர்ற மாதிரியே எக்ஸ்டர்னல் ரேமும் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸ்பீட் அண்டு ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த funtouch OS 12 வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே வந்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் டேட்டா எதுவுமே வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதுதான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து சொல்ல போகிறோம். ஸோ என்னென்று நீங்கள் இது வந்து ஆண்ட்ராய்டில் உள்ள டேட்டா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்றது. அண்டு நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் 11 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து OBB ஃபைல்ஸுமே வந்து பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொன்ன விஷயம், உங்களோட மொபைலுக்கு இது எதுவுமே பார்க்க முடியுதா அப்படின்ற வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியலை, இது அதிகமானவங்க எனக்கு கேட்ட விஷயம் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதவங்க. நானும் இது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம். ஸோ நீங்கள் டிரெக்டாக உங்களோட ஃபோனில் ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து இது பார்க்க முடியாது. ஸோ இந்த OBJ ஃபைல் இதெல்லாமே பார்க்க முடியாது. மீடியா நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். என்னோட ஆண்ட்ராய்ட் 12 வந்து மீடியா அண்ட் OBB வந்து பார்க்க முடியுது. ஆண்ட்ராய்ட் 11 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த டேட்டா OBB வந்து பார்க்க முடியும்னு நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இப்போ வந்து சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். ஸோ அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா solid எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ வந்து அதை அப்டேட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு அப்டேட் வந்திருக்கு, நான் அதையும் செக் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ வந்து அதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு அதில் விஷயங்கள் என்னென்ன இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்கான டிப்ஸ் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு கார்டு வந்து மேலே ஷோ ஆகும் பாருங்கள், ஒரு வீடியோட கார்டு. இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் மூலமாக போட்டிருக்கோம். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. நீங்கள் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு சைட். போய் அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 1 ஹவர்லேயே வந்து ஒரு 254 ரூபா சம்திங் நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கான என்னால் முடிஞ்ச உதவி. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த வீடியோக்கு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா solid எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதை வந்து நான் வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. சரியா, ஓப்பன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு யூசர், அவங்களோட வந்து வெல்கம் மெசேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து சடன்னு தட்டிட்டு வந்துடுங்க. தட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ஐ அக்செப்ட், அவங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து டன் கொடுத்துருங்க. எதுக்கு நீங்கள் வாசித்து பார்த்து டன் கொடுத்துருங்க, உங்களுக்கு அது தேவை அப்படின்னா. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிராண்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கிராண்ட் பெர்மிஷன் வந்து கிராண்ட் கொடுத்துருங்க, எல்லா ஃபைல்ஸுமே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி.
ஸோ இது கிராண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கு போவோம். ஆண்ட்ராய்டு போய் டேட்டா கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து திரும்ப வந்து கிராண்ட் கேட்குறாங்க. ஓகே, நம்ம வந்து திரும்பவும் வந்து அதையே செய்யலாம். ஸோ யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலோ கொடுத்துருங்க. எலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்துடுங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து இங்கே வந்து டேட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களோட டேட்டா என்ற ஃபோல்டருக்கு இருக்கோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இதுவே நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் உங்களோட மெயின் இன்டர்னல் ஃபைலில் வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் வந்து டேட்டா வந்து எதுவுமே பார்க்க முடியாது. அதுவே நீங்கள் இந்த சாலிட் எக்ஸ்ப்ளோரர் மூலமாக வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன டேட்டா வந்து இங்கே உங்களோட மொபைல்லேருந்து சேவ் ஆகிட்டுருக்கு, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்போட டேட்டா ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க முடியும். அதை ஏதாவது எக்ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் ஏதாவது இன்புட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Android 11 Android 12 யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்குன்ற நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க இருக்கும். தேங்க்யூ ஃப்ரம் தமிழ்நாடு தெரப்பி யூடியூப் சேனல்.